ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அம்பானியோட சன்னான அனட் அம்பானி ராதிகா இவங்களோட மேரேஜ் வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கடந்த ஒரு மாதங்களாக வந்து சோஷியல் மீடியாவில் திறந்தாலுமே, ரோட்டில் எங்கே போனாலுமே, டீ கடை ஓரத்துலேருந்து வந்து கஃபே ஓரம் வரைக்கும் எல்லா ஓரத்துலையுமே வந்து இவங்களோட பேச்சுக்கள் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா என்ன செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற லெவலில் ஆரம்பித்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட செலிபிரிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்காங்க பார்த்தியான்ற லெவலில் வந்து முடிஞ்சுது. கல்யாணம் எல்லாமே சூப்பராக நடந்து முடிஞ்சாலுமே கூட அப்பப்போ வந்து அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களோட சம்பிரதாயப்படி. பட் இப்போ தான் வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் அவங்களோட வீடு திரும்பிட்டாங்க. எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பற்றி மறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஓகே இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் ஹனிமூன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஹனிமூன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு ஆளுங்க, அதாவது வந்து ஜென்ரலாக ஒரு சராசரி மனுஷங்களே ஹனிமூனுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப் தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது செலிபிரிட்டிஸ் ஒரு ஹனிமூனுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஒரு தீவுக்கு போவாங்க. பட் அம்பானி ஃபேமிலிஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நெவர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு தீவையே வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் செம்ம சர்ப்ரைசிங்காக கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்கன்னா, எஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா செலிபிரிட்டிஸுமே போயிட்டாங்க. இப்போ அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே அவங்க வந்து போகிறதுக்கான சான்சஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால ஆஞ்சி ஓஞ்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹனிமூன் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போனோம் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட ராதிகா மெர்ச்சண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தனியாக ஒரு தீவையே நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். அம்பானி சாருமே தன்னோட பையனுக்காக வந்து ஒரு தனி தீவையே நம்ம வாங்கி கொடுத்துருவோம், அதான் கரெக்டான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வந்து ஒரு தீவையே வாங்கி அவங்க வந்து பர்ச்சேஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு தனியாக தீவில் ஒரு ரெசார்ட் இல்லைங்க, தனி தீவையே வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கூடிய சீக்கிரம் வந்து அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த தீவில் வந்து எல்லாத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசார்ட்டை வாங்குறதும் சரி, இல்லைனா வந்து ஒரு வெளியூருக்கு டூர் போகிறதும் சரி, ஒரு தீவையே வாங்கி ஒரு ஊரையே வாங்கி கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறது விஷயங்கள்லாம் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ராதிகா மெர்ச்சன்ட் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க, அனத் அம்பானியும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காராம். இந்த விஷயங்கள் எவ்வளோ வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரோட கிட்டத்தட்ட வந்து செகண்ட் டைட்டில் வின்னாக இருந்துட்டு இருந்தவங்க தான் வந்து பிரியா ஜெர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் ஷோவாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கும்போதெல்லாம் வந்து அவங்களோட கனவு கண்ணன், அதாவது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பப்போ வந்து அவங்கள வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்போ தான்ப்பா இவங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து என்னோட காதலனை கரண் பிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு மேரேஜ் போட வந்து போட்டிருக்காங்க. சீக்கிரமாக வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இது அப்டேட் தான், இது என்கேஜ்மெண்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியுமே எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காங்க. எங்களோட வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ போட்டு ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம சந்தோஷத்தில் ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றத மாதிரி காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.